எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் தாட் என்ற சேனல் மூலிமா என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வரது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் இந்த வாரம் என்னுடைய முகநூலக பக்கத்தில் எழுதியிருந்த இன்னொரு கோட்டை தழுவி ஒரு சில வார்த்தைகள். அது என்ன அப்படின்னா, correlation of instances are irrelevant as life is a compilation of reference to context அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தேன். இதை எதை தாத்பரியமாக கொண்டு எழுதியிருந்தேன்னா, பொதுவாக நம்ம வாழ்க்கையில் சென்டிமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சில மிஸ்பிலீஃப்ஸ், அதாவது மூடநம்பிக்கைகள் ஒரு பக்கம் இருக்க, சென்டிமெண்ட்டுன்னு இன்னொரு அதற்கு கிளையாக இன்னொரு விஷயம் நம்ம எல்லாரிடையும் நம்ம பார்த்துட்ருப்போம். இது நம்மளை ரொம்பவே நம்மளை வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா நம்மளை மாற்றும். இது மூடநம்பிக்கையின் ஒரு கிளை கிளையாக தான் பார்க்கப்படுது. ஆனால் சாமி நம்பிக்கையுற்று அல்லாது நம்மிடையே நம்மளால் கிரியேட் பண்ணப்பட்ட சில விஷயங்கள். அதாவது பொதுவாக பூமி சுற்றி வரும்பொழுது என்னதான் அதே விஷயங்கள் திரும்ப திரும்ப சுழண்டு வந்தாலும் அதே இடத்துல சுற்றுவதோ நிற்பதோ இல்லை. இப்போ பொதுவாக இப்போ ஜான்வரியில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஹோல் ரொட்டேஷன் முடிஞ்சு ஒரு ஸ்பைரல் டேர்ன் எடுத்து அது போகிற இடம் மறுபடியும் அதே சைக்கிள்ஸ் ரிப்பீட் ஆகுதே தவிர அதே இடத்தில் துவங்குவதில்லை. ஆக லாஜிக்கலாகவே எதுவுமே திரும்ப அதே போல் ரீக்ரியேட் ஆகுமா அப்படின்னு இப்போ நம்ம ஒரு கேள்வி வைத்தோன்னா அதற்கான பதில் நம்மிடையே இங்கே கிடையாது. அப்போது அதே நிகழ்வு மீண்டும் நிகழ்வதற்கான வாய்ப்பு கம்மி. அப்போ மற்ற விஷயங்களை நம்ம கோரிலேட் பண்ணவே கூடாது. ஆனால் பண்ணணும். எதற்கு பண்ணணும் அப்படின்னா, அதில் உள்ள மிஸ்டேக்ஸை ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அதை பண்ணணும். பொதுவாக இப்போ ரொம்ப கிரிக்கெட் விஷயத்தில் சில பேர் விளையாட்டாக சொல்லணுன்னா, விளையாட்டாக விளையாடுற விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா, கிரிக்கெட்டை பொறுத்தவரை நிறைய பேர் இந்த விஷயங்கள் பண்ணால் நம்ம கிரிக்கெட் மேட்ச்சில் நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம நிறைய முந்தைய ஜென்ரேஷன் பண்ணுவ நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு இந்த இடத்துல போய் இந்த விஷயத்த பண்ணிட்டு போனால் தான், அதாவது எப்போவுமே இந்த கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனால் தான் எனக்கு லக்கி சாமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் தாட். பாசிட்டிவ் தாட்டுக்கும் கோரிலேஷனுக்கும் மிஸ்பிலீஃப்க்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் இது எல்லாற்றுக்குமே ஒரு நூலளவு வித்தியாசம்தான் இருக்குது. இப்போ பாசிட்டிவான தாட்ஸ், நம்பிக்கைகள் இது கொடுக்கக்கூடியவை என்ன அப்படின்னா, ஒருவேளை அதை செய்யலை அப்படின்னா மனசு கஷ்டப்படாது, வலிக்காது, வருத்தப்படாது. இட்ஸ் ஓகேன்னு அந்த சேஞ்சுக்கு, மாறுதலுக்கு மனசு ஒத்து போகும். ஒத்து போகலை, நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படுதுன்னா நம்ம எங்கேயோ ஒரு சுழலுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதுதான் சென்டிமெண்ட்ஸ் உருவாவதற்கான ஒரு களமாக மாறுது. அப்போது அந்த விஷயத்த நம்ம செய்யலை அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒன்று நிகழ்ந்துடுமோ அப்படின்னு நம்ம மைண்டு, ஆழ் மனதில் நம்ம மைண்டு நம்ம சப்கான்ஷியஸ்க்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும் பொழுது அதன் மூலம் சரியாக நிகழ்வுகளை செய்யாதன் காரணமாக ஏதோ ஒரு பிழை நடக்கும்போது மீண்டும் இந்த கோரிலேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இது எல்லாமே தொடர்புடையவை எங்கே அப்படின்னு பார்த்தா மைண்டுக்கும் மனசுக்கும் தான். ஆக இந்த விஷயம் இல்லைன்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கும் பொழுது நம்ம சரியான விஷயங்களை மேற்கொள்வதற்கு முனைவோம். இப்போது நிறைய பேரிடையே ஒரு பூஜையோ புனஸ்காரமோ செய்யலை, இந்த மாதிரி மாற்றி செஞ்சிட்டேன் அப்படின்னா அதற்கான மிஸ்பிலீஃப் எங்கே தொடங்குதுன்னா நம் மனதில் தான். சாமி சட்டத்திட்டங்களையோ சில விஷயங்களையோ எந்த மதத்தை சேர்ந்த எந்த ஒரு விஷயங்களோ இதை இப்படி செய்தால்தான் நன்மை பெற முடியும் அப்படின்னு நம்மளுக்கு வழிவகுக்கலை. நம்மளுடைய வேண்டுதல் முறைகள்லேயே நிறைய டைப்ஸ் அண்ட் நிறைய நம்மளுக்கு சாய்ஸஸ் இருக்குது. அதாவது இப்படி செய்யலாம் அல்லது இப்படி செய்யலாம். ஒன்றும் இல்லாமல் நம்ம உட்காந்து சாமி பேரை நினச்சிக்கிறதே கூட ஒரு வகையான தியானம், ப்ரேயர், எப்படி வேணால் அதை எடுத்துக்கலாம்.
ஆக இப்படித்தான் இப்படியெல்லாம் செய்வதன் மூலம் சில சயின்டிஃபிக் ரீசனால பூமியோட ஒத்து போகும்பொழுது எல்லாம் நன்மை அளிக்கும்ன்றதுக்காக தான் சில சடங்குகள், சம்பிரதாயங்கள்லாம் உருவாக்கப்பட்டது. அப்போ அத செய்யலன்னா மனசு கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா, அது நம்ப செய்யலனாலும் வேற யாரோ செஞ்சுகிட்டு இருப்பாங்க. இல்ல தன்னால இயற்கை அதற்கான சூழலை உருவாக்கிக் கொள்ளும். அவ்வளதான். அப்போ இத்தகைய விஷயங்களே பார்த்து கொள்ளும் பொழுது, நேத்து நான் இங்கேருந்து கிளம்பும்பொழுது எப்பவுமே அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் போவேன். அவங்க இன்னைக்கு அவைலபிளா இல்ல. அதனால என்னால அவங்களால தான் இந்த விஷயம் பாழாயிடுச்சு. அப்படின்ற ஒரு அ சென்டிமெண்ட் ரொம்பவே அனாவசியமானது. ரொம்பவே மன சங்கடத்தை ஏற்படுத்தியக்கூடியதாக இருக்கும். இதால நம்ம மட்டும் பாதிக்கப்படுறோமான்னா, நிச்சயமா இல்ல. நம்ம அடுத்த சந்ததியினரும் சரி, நம்ம கூட இருக்கிற சக மனிதர்கள இது மனசு புண்படும்படி உள்ளாக்கும் பொழுது, அதுவே ஒரு உறவுகளுக்குண்டான ஒரு நெருடலை ஏற்படுத்துது. இது எல்லாமே நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் தான். இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும் பொழுது, அது எப்படி பாசிட்டிவா மாத்துறதுன்றதுக்கான ரூட் நம்மகிட்ட இருந்ததுன்னா, வெல் அண்ட் குட். இல்ல அப்படின்னா, ஆல்வேஸ் இந்த நெகட்டிவ்ஸ் மத்த பாசிட்டிவ்ஸோட சேரும்பொழுது, மீண்டும் மீண்டும் மோர் நெகட்டிவ் இம்பேக்ட்டா அது கிரியேட் ஆகும்பொழுது, நம்மளையும் அது அடிக்குது, மற்றவர்களையும் அது தாக்குதலுக்கு உள்ளாக்குது. அப்போ இத்தகைய விஷயத்துல எதுவுமே எதற்கூடயும் அன்னைக்கு இப்படி நடந்ததுனால தான் இப்படி ஆச்சு. திரும்பவும் அதே மாதிரி நம்ம செஞ்ச தவறுகள நம் மனதால, உடம்பால, உளமாற அத செய்யாம இருக்கணுமே தவிர, ஒரு நிகழ்வின் காரணமாக இது இப்படி நடந்ததோ, இல்ல ஒரு இன்னொரு மனிதர் தனிநபர் ஓட வார்த்தையோ, பேச்சோ, செயலாலயோ அது நடக்காது. நம்மளுக்கு எது நிகழ்ந்தாலும் அதற்கு நம் தான் மூல காரணம் என்பதை அறியும் பொழுது, இந்த சக நிகழ்வுகளையும் விளக்கி, எப்பொழுதும் நம் சுமூகத்தை நாடுவோம் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஆகவே இந்த சென்டிமெண்ட்ஸ், மிஸ்பிலீவ்ஸ், தேவையில்லாத சூப்பர்ஸ்டிஷியஸ் விஷயங்கள் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, நம் ஒரு மனதோட ஆன்மாவிற்கான ஸ்வதர்ம கடமையை கடைப்பிடிக்கும் வண்ணமாய், முழு மனதாய் எல்லா விஷயத்தையும் கடைப்பிடிச்சோன்னா, என்னைக்குமே வாழ்க்கை அழகாவும் இருக்கும், சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.